ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு வந்து சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இப்போ 2024 பேட்ச் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்தடுத்த பேட்ச் 25, 26 யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜோடைய ஹாஸ்டல் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி பேசுகிறேன். இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிஸ்ட்ரினா அந்தளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பிளாக் ஹாஸ்டல் இருந்துச்சு. அது வந்து கல் கட்டிடம் தான். நீங்கள் வந்து இந்த நிறையா ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க. மதுரை மெடிக்கல் காலேஜில் அந்த கல்லை வச்சே கட்டின கட்டிடம் தான் ஃபுல்லாக. காலேஜாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டலாக இருந்தாலும் சரி, அதாவது கட்டினதை ஹாஸ்டலாக காலேஜாக மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அந்த கல் கட்டிடத்தில் தான் எல்லாருமே உள்ள ரூம்லாம் இது பண்ணி நல்லா நீட்டாக ரெனோவேட் பண்ணி மாற்றி வருஷம் ரெனோவேட் பண்ணி பெயிண்ட் அடித்து ஷெல்ஃப்லாம் ரெடி பண்ணி அதில் தான் வந்து எல்லா பேட்சுமே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 2022 பிப்ரவரியில் ஜனவரி மாதம் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த டைமில் தான், அதாவது ஜனவரியில் நாங்களாம் வரதுக்கு முன்னாடி 2021 பேட்ச் அவங்க வந்து ஃபஸ்ட் இயராக இருக்கும்போது ஒரு நியூ பிளாக் ஒன்று கட்டியிருக்காங்க. அதாவது மேல் ஹாஸ்டல். அது வந்து செங்கல்ல கட்டிடம் தான், நார்மல் கட்டிடம், சிமெண்ட் வச்சு கட்டினது தான். அது பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் தான் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் கட்டி முடிச்சிருப்பாங்க போல். அப்புறம் அதுக்கு முன்னாடியே 21 பேட்சே ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு கல் கட்டிடம் பில்டிங்கில் தான் ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் பாதி நாள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயராக வருவோம்ல, நாங்கள் ஃபஸ்ட் இயராக வரணுங்கிறதுக்காக இந்த பிளாக் வந்து கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நியூ பிளாக் வந்து அகாமடேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நியூ பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டிவி ஹால்னு அப்போயே கட்டிட்டாங்க. டிவி ஹால், ரீடிங் ஹாலு, கெஸ்ட் ரூம் சொல்லி அந்த இதில் நிறையா இது. அப்புறம் ஒவ்வொரு ரூமுக்குமே ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு 3 பேருக்கு 3 ஷெல்ஃபு, அப்புறம் 3 ஃபேனு, லைட்டு 2-3 அந்த மாதிரி லைட்டு இருக்கும். காட்டு எல்லாமே பக்காவாக 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு ரூமுமே கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா புதுசாக கட்டினது எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். பழைய கட்டிடத்துக்கு இந்த நியூ ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்னு சொல்லலாம். அதுக்காக அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கே இருந்துட்டு இங்கே வந்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு தான் இப்போ வரக்கூடிய ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கு அந்த நியூ பிளாக். ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளாக்ல யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 21 பேட்ச் இருந்திருக்காங்க ஃபஸ்ட் இயர் லாஸ்ட்டில், அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. 22 பேட்ச் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அவங்க இல்லை. 22 பேட்ச் வந்து அவங்க ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு கல் கட்டிடத்தில் தான் கொடுத்தாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் பிளாக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலங்காலமாக அதுதான் ஃபஸ்ட் இயர் பிளாக்காக இருந்துச்சு. அங்கே தான் வந்து நாங்களும் இருந்தோம். அதுக்கு அடுத்த பேட்ச் வந்து இருப்பாங்க. நாங்கள் செகண்ட் இயர் வந்து இந்த நியூ பிளாக்கு போகலான்னு சொல்லி இருக்கும்போது தான் இந்த பிளாக்கை வந்து ஃபஸ்ட் இயர் பிளாக்காகவே மாற்றிட்டாங்க. இந்த நியூ மேல் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லி ராக் சைடில் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் பிளாக்காகவே மாற்றிட்டாங்க. ஸோ அங்கேயே தான் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறோம். அதாவது அந்த கல் கட்டிடத்தில் உள்ள ஹாஸ்டலில் தான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டோம், செகண்ட் இயர் முடிக்க போகிறோம். அடுத்து தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அங்கே தான் இருக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ எதுக்கு அந்த ஹாஸ்டலை பற்றி நான் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஹாஸ்டலில் தான் நிறையா பேர் வந்து கேம்பஸ் டூரில் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோவில். ஏன்னா சேர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஹாஸ்டல் டூர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேல் ஹாஸ்டல்னு சொல்லி நியூ பிளாக் தான் உங்களுக்கு வந்து நிறையா பேர் காமிச்சிருப்பாங்க. அதில் தான் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதிக வருஷம் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த அடுத்த 3 வருஷம் இருக்க போது பார்த்தீங்கன்னா அந்த கல் கட்டிடத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அந்த ஹாஸ்டலும் இன்னும் குறைச்சலுன்னு சொல்ல முடியாது. அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். அதுலேயும் வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் ஒவ்வொரு விங்குக்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறேன். மொத்தம் 2 பிளாக் தனியாக இருக்கும். ஒவ்வொரு பிளாக்கையுமே 2 பிளாக்காக பிரிச்சிருப்பாங்க. ஒரு பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், மொத்தம் 3 இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் மொத்தமாக நிறையா ரூம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு விங்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஒரு சைடு விங்கில் பார்த்தீங்கன்னா 6+7 மொத்தம் 13 ரூம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கேயும் வந்து ஒவ்வொரு பிளாக்குக்குமே ஒரு டிவி ஹால் இருக்கும், ஒரு ரீடிங் ஹால் இருக்கும். ஒவ்வொரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹால், இல்லைனா செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டடி ஹால் அந்த மாதிரி, இல்லைனா ஒரு ஃப்ளோரில் டிவி ஹால் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து இல்லை நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து லேட்டராக தான் கொண்டு வந்தாங்க. கெட்டும் போதே இந்த மாதிரி கெட்டல. நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வந்து இந்த பில்டிங்லாம் வந்து ஒரு ஜெயிலாக இருந்துச்சு அப்படிலாம் இங்கே முன்னாடி படித்தவங்க சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஓகே. இதுதான் இந்த வீடியோ. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் என்னென்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், அவ்வளோதான். 3 பேர் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம் ஃபஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் இப்போ அந்த கல் கட்டிடத்திலே அதே இன்னொரு பிளாக் மாறிட்டோம் நாங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 19 பேட்ச் வந்து இப்போ சிஆர்ஐக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க பிளாக் வந்து நாங்கள் கேட்டு அவங்க பிளாக் நாங்கள் போயிட்டோம். இந்த மாதிரி கல் கட்டிடத்திலே நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் இருக்க போகிறோம்.
இதை தான் நீங்கள் அந்த பிளாக்கில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எந்த பேட்சாக இருந்தாலுமே 3 வருஷம் கழிக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன நான் காட்டியிருப்பேன். 2 லைட்டு, ஒரு ஃபேனு, பத்தாதிக்கு டேபிள் ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேனு லிஜெண்டுக்கு, இது அடிஷ்னல். இங்கேருந்து எட்டி பார்த்துக்கலாம், பட் கொசு வலை மஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்கும். ஆனால் இந்த இது எதுக்குன்னா பக்கத்து ரூமில் உள்ள கபோர்டுக்காக வெளியே வந்திருக்கு. இப்படி திறந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் நம்ம தான் க்ளோஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர் பிளாக்காக வந்தீங்க மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தீங்கன்னா எந்த பிளாக்கில் இருப்பீங்கன்னு சொல்லி, அடுத்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லி முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். சிஆர்ஐ ஹாஸ்டல் மெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.